பள்ளிக் கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என்று உறுதி. மாநில கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஆண்டு இறுதித் தேர்வு முடிவுகளை வைத்து மட்டுமே தேர்ச்சியை தீர்மானிக்க கூடாது. கல்வியாண்டு முழுவதும் பதிவு செய்யப்படும் மதிப்பீடுகளை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை. அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்துவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. அதிமுக காணாமல் போகிறதா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகிறதா என்று தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி. ராமதாஸ், அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. இருவரிடமும் தனியாக பேச இருப்பதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க என்ற பெயரில் சுற்றுப்பயணம் தொடங்கும் வைகோ. நாளை தூத்துக்குடியில் தொடங்கி 20ஆம் தேதி சென்னையில் முடிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே தனது காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை தடுத்த எடப்பாடி பழனிசாமி வேறு காரில் வருமாறு கூறியதால் சலசலப்பு. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருகின்றனர் என்று உயர்நீதிமன்றம் விமர்சனம். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது உணர்வுபூர்வமானது என்றும் IAS அதிகாரிகளுக்கு தெரியாது என்றும் கருத்து. தாவேக மதுரை மாநாட்டில் குழந்தைகள் கர்ப்பிணிகளை அனுமதிக்க மாட்டோம். காவல்துறையின் 42 கேள்விகளுக்கு வெற்றியின் தமிழக வெற்றிக் கழகம் பதில். பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. சேலத்தில் கிங்டம் படத்தை திரையிடுவதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டம். பேனர்களை கிழித்ததுடன் திரையரங்கிற்குள் நுழைந்தவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திருப்பத்தூர் பரப்புரையின் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் தகவல். நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. காயம் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு சென்றார். திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் விசாரணை தீவிரம். பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டவர்களின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பியதால் வெறிச்செயல் என்பது அம்பலம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்க்கூர் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட 1.5 வயது ஆண் குழந்தை. தஞ்சை திருவிடைமருதூர் அருகே மீட்ட காவல்துறை. காலாப்பட நடிகை ஹுமா குரேஷியின் சகோதரர் டெல்லியில் குத்திக் கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ.
பள்ளிக் கல்விக்கான மாநில கொள்கைகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 8ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் என்று உறுதி. மாநில கல்விக் கொள்கையின்படி இந்த ஆண்டே 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து. 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. 11th அந்த குழந்தைங்களுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் தொடர்ந்து இருக்கக்கூடாது. 10th முடிச்சுட்டு 11th அதுக்கான கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு 12th அந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான். ஸோ அந்த ப்ரெஷரை நாங்கள் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஆண்டு இறுதித் தேர்வு முடிவுகளை வைத்து மட்டுமே தேர்ச்சியை தீர்மானிக்க கூடாது. கல்வியாண்டு முழுவதும் பதிவு செய்யப்படும் மதிப்பீடுகளை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை. அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்த எதிரியான திமுகவை வீழ்த்த வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி அவசியம். பல்வேறு கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடன் பேசி வருவதாகவும் ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்துவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. அதிமுக காணாமல் போகிறதா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகிறதா என்று தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி. ராமதாஸ், அன்புமணி இன்று மாலை 5:30 மணிக்கு ஆஜராக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. இருவரிடமும் தனியாக பேச இருப்பதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் காக்க என்ற பெயரில் சுற்றுப்பயணம் தொடங்கும் வைகோ. நாளை தூத்துக்குடியில் தொடங்கி 20ஆம் தேதி சென்னையில் முடிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே தனது காரில் ஏற முயன்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை தடுத்த எடப்பாடி பழனிசாமி வேறு காரில் வருமாறு கூறியதால் சலசலப்பு. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,470 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்தி வருகின்றனர் என்று உயர்நீதிமன்றம் விமர்சனம். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது உணர்வுபூர்வமானது என்றும் IAS அதிகாரிகளுக்கு தெரியாது என்றும் கருத்து. தாவேக மதுரை மாநாட்டில் குழந்தைகள் கர்ப்பிணிகளை அனுமதிக்க மாட்டோம். காவல்துறையின் 42 கேள்விகளுக்கு வெற்றியின் தமிழக வெற்றிக் கழகம் பதில். பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். திராவிடர் விடுதலை கழகத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. சேலத்தில் கிங்டம் படத்தை திரையிடுவதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டம். பேனர்களை கிழித்ததுடன் திரையரங்கிற்குள் நுழைந்தவர்கள் போலீசார் பேச்சுவார்த்தை. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். திருப்பத்தூர் பரப்புரையின் போது மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் தகவல். நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. காயம் காரணமாக சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனைக்கு சென்றார். திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை வழக்கில் விசாரணை தீவிரம். பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டவர்களின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பியதால் வெறிச்செயல் என்பது அம்பலம். சத்தீஸ்கர் மாநிலத்தின் துர்கூர் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட 1.5 வயது ஆண் குழந்தை. தஞ்சை திருவிடைமருதூர் அருகே மீட்ட காவல்துறை. காலாப்படு நடிகை ஹுமா குரேஷியின் சகோதரர் டெல்லியில் குத்திக் கொலை. பார்க்கிங் பிரச்சனையில் கொல்லப்பட்ட அதிர்ச்சி வீடியோ.